புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் ஒய்யமார்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கும்போது அப்பகுதி பொதுமக்களிடையே இந்த விழா அன்னதான விழா இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே அனைத்து பொதுமக்களும் பக்தர்களும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அப்பகுதி பொதுமக்களிடையே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அன்னதான பிரபுவாகவே வாழ்ந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆன்மீக திருத்தலத்தில் அன்னதானம் வழங்கியது அப்பகுதி பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பகுதியைச் சார்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகள் திருக்கோவில் நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துள்ளனர். மேலும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டிலும் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஒவ்வொரு நினைவு தினத்திலும் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். அவர் வழிகாட்டுதலில் மிக சிறந்ததாக விளங்கக்கூடியது தன்னை நாடி வந்த பொதுமக்கள் தன்னை ஏழை எளியோர்களுக்கு உடனடியாக அன்னதானத்தை சிறப்பாக போட்டு அவரோட உபசரிப்பு என்றென்றும் அவருடைய கட்சி அலுவலகத்தில் இருந்தாலும் சரி பொது இடத்துல இருந்தாலும் சரி மக்களுக்கு என்ன சாப்பிட்டீங்க உடனே சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எந்த வேலையாக வந்தீங்களோ அந்த வேலையை பேசலான்னு மக்கள்கிட்ட அன்போட உபசரணையோடு இருந்தார். அந்த ஒரு மாமனிதர் நம்மளை எல்லாம் விட்டு சென்றுட்டு இந்த அருமையான நன்னாளில் அவரோட நினைவை போற்றும் விதமாக எங்களது திண்டுக்கல் மேட்ராத்துக்குப்பட்டி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் சார்பாக அவரது நினைவு நாளை போற்றும் விதமாக அவர் எங்களுக்கு விட்டு சென்ற பணிகளை நாங்களும் தொடரும் விதமாக அரசியல் சார்பற்ற நிகழ்ச்சியாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்து தற்பொழுது பொதுமக்களுக்கு அன்னதான விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அன்னதான விழாவானது விஜயகாந்த் நினைவை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு வருடமும் மீண்டும் சிறப்பாக தொடரும் என்பதை கோயில் நிர்வாகத்தின் சார்பாக தொடரும் என்பதை பொதுமக்களுக்கு நம்பிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பேர் கண்ணன் வருவாய்.